என்ன? அது ஒண்ணும் இல்ல. இல்ல கட்டில் இருக்குது, அப்புறம் எதுக்கு இந்த பாய் தலகணி எல்லாம் தனியா கீழே இருக்குது? புருஷன் பொண்டாட்டிங்க நீங்க ஒன்னா வாழல, தனித்தனியா தான் வாழறீங்க. உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஆமா, எனக்கு பாயும் தலக்கணியும் தனியா வச்சிருக்காங்க. அப்போ பெரியம்மா சொல்ற மாதிரி நமக்கு தனித்தனியா. ஆஹா, பரவாயில்லையே, காலையிலேயே தலை குளிச்சு தலைய ஆற வச்சு தலைய வாரி நல்ல அம்சமா இருக்கு. உன் அக்காக்கு என்னாச்சு? தலையில இருக்க டவலை கூட இன்னும் அவுக்கல. அது தலை காயல பாட்டி, அதான். அவளுக்கு மட்டும் எப்படி காஞ்சது? நீங்க 2 பேரும் போய் வாச தெளிச்சு வாசல பெருக்கி கோலம் போடுங்க பாப்போம். போங்க, நான் பின்னாடியே வரேன். ஓ, காம்படிஷன் ஆரம்பிச்சிருச்சா? ஆமா, நடுவரீங்க. அது இங்கதான் இருக்கியா? குட் மார்னிங் பாட்டி. ஏய், தள்ளி நில்லு. இப்பதான் எந்திரிச்சு வர நேரமா? இல்ல பாட்டி, நான் முன்னாடி எந்திரிச்சிட்டேன். அப்புறம் என்ன திரும்பவும் படுத்துக்கிட்டியா? டேய், குடும்பத்துல பொண்ணுங்க மட்டும் முதல்ல எந்திரிச்சா பத்தாது, கூட இருக்கிற புருஷனும் குளிச்சு முழிச்சு ரெடி ஆகணும். புரியுதா? சரி. நான் முதல்ல கோலம் போடுறேன். இரு இரு இரு, நீ என்ன கோலம் போட போற? பூக்கோலம் பாட்டி. இந்த பூக்கோலம் பூகோள கோலம் இதெல்லாம் வேண்டாம். 22 புள்ளி வச்சு சிக்கு கோலம் போடு. போடு. என்ன பாக்குற? பாட்டி, எனக்கு சிக்கு கோலம்லாம் போட தெரியாது பாட்டி. கோலம் போட தெரியாதா? பாட்டி, இந்த கோலம்லாம் போட தெரியாது. இந்த பூ கோலம்லாம் அருமையா போடுவா. வாசல்ல பெயிண்டிங் வரைஞ்ச மாதிரி இருக்கும். இலக்கண்மணி, கரெக்டா தானே சொல்றேன்? ஏய், நிறுத்து. அந்த வீராவுக்கு உங்க அத்தை ஜால்றானா, உன் பொண்டாட்டிக்கு நீ ஜால்றாவா? தொலைச்சு புடுவேன். பேசாம இருக்கணும். இந்தாமா கண்மணி, உனக்கு கோலம் போட தெரியாது, அப்படிதானே? சரி, உன் தங்கச்சி வீராக்கிட்ட கொடு, அவளை அது போடுறாளான்னு பாப்போம். வாங்கு. உனக்கு கோலம் போட தெரியுமா? போதும். டேய் கார்த்தி பாட்டி, என்னடா அது தட்டை எடுத்து மடியில வச்சிட்டு இருக்க? அது பாட்டி எப்படி இருக்க? ஃபாரின்ல படிச்சிட்டு வந்தா தரையில சமணம் போட்டு உட்கார தெரியாதா உனக்கு? ஐயோ, அப்படிலாம் இல்ல பாட்டி. அப்படியெல்லாம் இல்லன்னா எப்படி? சமணம் போட்டு உட்காந்தாதான் ஆரோக்கியம், அது தெரியுமா? நீ என்னடா என்ன மேலையும் கீழே பாக்குற? இவ்வளவு பேசுறாளே, இவ மட்டும் சேர் போட்டு உக்காந்துருக்காளே. என்ன அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. டேய், உங்க வயசுல நானும் தாண்டா சமணம் போட்டு உக்காந்து சாப்பிட்டேன். இப்ப கொஞ்சம் வயசாயி போச்சு, முட்டி மடங்க மாட்டேங்குது. சீக்கிரம் கொண்டாங்கம்மா எனக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இந்தாங்க புதினா சட்னி. நல்லா உட்கார்றா. பேண்ட் ரொம்ப டைட்டா இருக்கு மாமா. ஏமா, எனக்கு தான் புதினா சட்னி பிடிக்காதேம்மா. ஆமால, மறந்துட்டேன் மாமா. சரிம்மா, வேற ஏதாவது குடுமா. கார்த்தி, உங்களுக்கு? இவனுக்கு அண்ணி,
எனக்கும் பிடிக்காது. ம். கார சட்னி இருந்தா கொடுங்க. ஒரு நிமிஷம் மாமா. என்னங்க உங்களுக்கு பிடிச்ச கார சட்னி இருக்கு. கார்த்திக் இந்தாங்க. தேங்க்யூ. வீரா, பெரியம்மாக்கு ஏதோ ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்ன குடு. ஸ்பெஷலாவா? இதோ இருங்க குடுக்குறேன். ஆ? ராகி தோசை, இது கோதுமை தோசையா? ஆ. இந்த குடு. என்ன வீரா, போட்டி வைக்கிறேன். அதுல உனக்கு ஃபேவரா முடிவு சொல்லணுங்கிறதுக்காக எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கியா? பார்த்து பார்த்து கவனிக்கிற? அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி. எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் எங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும்னு நாங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்போம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. அதான் வள்ளியம்மா கிட்ட கேட்டேன். அவங்க தான் இதை சொன்னாங்க. அது போக நீங்க தங்கியிருந்த ஆசிரமம்ல, அங்க ஃபோன் பண்ணி கேட்டேன். உங்களுக்கு சுகர் இருக்கு, அதனால ஃபைபர் மாதிரி ஏதாவது கொடுக்க சொன்னாங்க. உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். ஒரு நாள் எங்க வீட்ல சாப்பிட்டு அதனால உங்களுக்கு எதுவும் சுகர் ஏறிடக்கூடாதுல்ல பாட்டி.